அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2022 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 மணி அளவில் சந்திர கிரகணம் சம்பவிக்கின்றது. இந்த சந்திர கிரகணம் முழு கிரகணமாக சதய நட்சத்திரத்தில் பிடித்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் மோட்சமாகின்றது. இரவு 9:57 மணி முதல் இரவு 1:26 வரையில் இந்த கிரகணம் சம்பவிக்கின்றது. இந்த கிரகண காலங்களிலே இரவு நேரம் வருவதால் மிகவும் அனைவருக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இருப்பினும் அந்த நேரங்களிலே இரவு 9:57 மணி அளவிலே ஆரம்பிக்கும் பொழுது உணவு உண்ணுதல், தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துதல் இவைகளை தவிர்க்க வேண்டும். மேலும் கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரங்களிலே கூடுமான வரையில் உறக்கம் செய்தால் நல்லது. அல்லது தாங்கள் விழித்து கொண்டு இருந்தால் இறைவனை பற்றிய துதிகளை பாடுவதோ அல்லது கேட்பதோ இருந்தால் மிகவும் மிகவும் உங்களுடைய வம்ச விருத்திக்கு, அந்த குழந்தைக்கு மிகவும் நன்றதாக கருதப்படுகின்றது. அந்த நேரங்களிலே ஏதேனும் ஒரு பொருட்களை கிள்ளுவதோ அல்லது கிழிப்பதோ, தேவையற்ற கைபேசி மூலம் பல பார்வைகளை பார்ப்பதோ தவிர்த்தது மிக சாநித்தியமாகும். காரணம், கிரகணம் என்றால் சூரியனையோ அல்லது சந்திரனையோ மறைக்கக்கூடிய நிழல் கிரகங்களுக்கு உண்டான ஒரு அதீதமான சக்தி. அந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், நிழல் கோள்கள் இயற்கையிலேயே அசுபர்களாக கருதப்படுவதினால் இவைகளை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சமயத்தில் இந்த சதய நட்சத்திரத்தில் சம்பவிப்பதால், சதய நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமான அவிட்டம், சதயம், பூரட்டாதி மற்றும் சதயத்திற்கு உண்டான பாஸ்வ நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி நட்சத்திரதாரர்கள் அவசியம் இங்கு கூறப்படுகின்ற மந்திரத்தை எழுதி வைத்து கொண்டு தங்கள் சட்டை பாக்கெட்டிலோ அல்லது பெண்கள் புடவைகளில் ஒரு இடத்தில் மூடி போட்டு வைத்து கொள்ள வேண்டும். கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுது பிற்பாடு, கிரகணம் முடிந்த பிற்பாடு அவைகளை எடுத்து வைத்துவிட்டு ஸ்நானம் செய்து அந்த மந்திரத்தை வைத்து கொண்டுள்ள 2 வெத்தலை, 2 பாக்கு அந்த மந்திர இதை வைத்து அருகில் உள்ள கோயில்களில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். முடிந்தால் காணிக்கல் செலுத்தலாம், அல்லது ஒரு பிராமணருக்கு கொடுக்கலாம், அல்லது அந்த உண்டியலில் செலுத்தி விடலாம். கண்டிப்பாக ஸ்நானம் செய்ய வேண்டும். அதுவும் தலைக்கு ஸ்நானம் செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் அந்த 1:26 மணிக்கு மோட்சமாவதால் அந்த நேரத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாலையிலே 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக ஸ்நானம் செய்தால் போதும். இந்த கிரகண ஸ்லோகம் நன்றாக பொறுமையாக சொல்கின்றேன், முடிந்தவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்திரோனலோ தண்டதரஸ்ய ரக்ஷகா பாசாசோ பாசாயுதோ வாயுகுபேர ஈசாக ஏதாம திட்டாக சசி ராகு கேது பீடாக சாந்திம் பிருகுர்வந்திகி சீகம் பிரதாஸ்யுகி. இந்திரோனலோ தண்டதரஸ்ய ரக்ஷகா பாசாயுதோ வாயுகுபேர ஈசாக
ஏதேமா திஷ்டாகா சசி ராகு கேது சாந்திம் பிருகுர்வந்திஹி சீக்கம் பிருதாசுகி. இந்த கிரகணம் ராகு கிரகஸ்த கிருஷ்ணவர்ணமாக சம்பவிக்கின்றது. எப்பொழுதுமே ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய இடத்தில் சந்திரன் இணையும் காலங்களில் சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் ராகு சந்திரன் இணையும் போது பௌர்ணமி சம்பவிக்கும். அப்பொழுது சந்திர கிரகணம். அல்லது ராகு கேது நின்ற இடத்தில் சூரியன் இருக்கும் காலம் சந்திரன் இணையும் போது அமாவாசை, அப்பொழுது சூரிய கிரகணம். இவ்வருடம் இப்பொழுது வரக்கூடியது, வர ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியது சந்திர கிரகணம். இதே ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டு மாசி மாதம் அமாவாசையில் சூரிய கிரகணம் சம்பவிக்கின்றோம். அதுவும் இதே சதய நட்சத்திரத்திலே சம்பவிக்கின்றது. இப்பொழுது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்லோகங்களை முடிந்தவரை எழுதி வைத்துக் கொள்ளலாம். தெரிந்தவர்கள் அதை தியானமாகவும் சொல்லி பயன்பெறலாம் என்று கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.